தயாராகுங்கள், மீண்டும் சிந்தியுங்கள். மக்கள் அலை. கிராமங்கள் தோறும், நகரங்கள் தோறும் அடிமட்டத்திலிருந்து கட்டியெழுப்பப்படும் மக்களின் குரலுடன் ஒன்றிணையுங்கள். ஜூலை மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை நாட்டின் 4 இடங்களில். தேர்தல் காலத்தில் வாக்குறுதிகளை வழங்கி வெற்றியீட்டிய பிரதிநிதிகள் அதன் பின்னர் தமது பிரச்சினைகள் தொடர்பில் கவனம் செலுத்துவதில்லை என மக்கள் கூறுகின்றனர். உங்கள் வாக்குரிமைக்கு மதிப்பளிக்கப்பட்டுள்ளதா? மீண்டும் சிந்தியுங்கள் என்ற தொனிப்பொருளின் கீழ் நியூஸ் ஃபர்ஸ்டினால் முன்னெடுக்கப்படும் செயற்திட்டத்திற்கு கருத்து வெளியிட்ட போதே மக்கள் இதனை தெரிவித்தனர். நுவரெலியா மாவட்டத்திற்கான மீண்டும் சிந்தியுங்கள் குழுவினர் இன்று ஹட்டன் காமினிபுர பிரதேசத்தில் பயணத்தை ஆரம்பித்தனர். இந்த பகுதி மக்கள் வீதி சீரின்மை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருவதாக எமது குழுவினரிடம் தெரிவித்தனர். தேர்தல் காலத்தில் வீடு தேடி வந்து வாக்குறுதி அளித்த அரசியல்வாதிகள் தற்போது அவற்றை மறந்துள்ளதாக மக்கள் கவலையை வெளியிட்டனர். இதேவேளை ஹட்டன் நகரத்திற்கு விஜயம் மேற்கொண்ட மற்றொரு குழுவினர் லட்சபான பிரதேசத்துக்கு சென்று மக்களின் கருத்துக்களை பதிவு செய்து கொண்டனர். களுத்துறை மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்ட எமது குழுவினர் மத்துகம மடவல ஸ்ரீ சுதர்ஷனாராமிய விகாரையில் இடம்பெற்ற வழிபாட்டு நிகழ்வுகளின் பின்னர் பயணத்தை ஆரம்பித்தனர். மீண்டும் சிந்தியுங்கள் செயற்திட்டத்திற்கு இந்த பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. களுத்துறை இங்கிரிய நாச்சிமலைக்கு சென்ற எமது குழுவினர் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை செய்வதறியாது மலையுச்சியில் வசித்து வருகின்ற மக்களை தேடி எமது குழுவினர் பயணத்தை ஆரம்பித்தனர். இங்கு வசித்து வரும் மக்கள் தமது நிலைமையை மீண்டும் சிந்தியுங்கள் குழுவினருக்கு தெளிவுபடுத்தினர். மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு விஜயம் செய்த எமது குழுவினர் மக்களின் வாக்குரிமைக்கு மதிப்பளிக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆராய்ந்தனர். கோரதீவு பற்ற பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பலாச்சோலை, முதுமுன்மாரி ஆகிய பிரதேசங்களுக்கு விஜயம் செய்து அங்குள்ள மக்களின் கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்தனர். இந்த பிரதேசத்தில் சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வதில் மக்கள் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். இதேவேளை காட்டு யானைகளின் தொல்லையும் பிரதேச மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வைத்தியசாலை வசதியின்மையும் இம்மக்கள் எதிர்கொள்ளும் மற்றொரு பிரதான பிரச்சனையாகும். இன்று பிற்பகல் வேளையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மேலும் பல பகுதிகளுக்கும் எமது குழுவினர் செல்ல உள்ளனர். மீண்டும் சிந்தியுங்கள். உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா?